إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 ஹுரும். அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்ச்சின்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபி தாபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திதீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே மற்றும் கணித்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, குத்துபா முஸ்லிமாவுக்கு பிறகு சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையை கணக்கிடுவதற்காகவும் அவனுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்காகவும் மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றார். இந்த 12 மாதங்கள் நாம பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கையில இந்த 12 மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அங்கு தெரியப்படுத்துகின்றான் சூரத்து தௌபா. இது படைக்கப்பட்டது எப்பொழுது பூமி மற்றும் வானத்தை படைத்தானோ அதே நாளில் அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டார். அதில் 4 மாதங்கள் ஹுரும் அஷ்ஹருல் ஹுருமாக கண்ணியப்படுத்தப்பட்ட புனிதமிக்க மாதமாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். அந்த புனிதமிக்க மற்றும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றுதான் முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதம் வந்தாலே நமக்கு புத்தாண்டு என்ற ஒரு நினைப்பு வரும். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நமக்குடைய இஸ்லாம் நமக்கு என்ன போதனையும் என்ன உபதேசங்களையும் நமக்கு வலியுறுத்துகின்றது, இந்த முஹர்ரமுடைய மாதத்துடைய சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற விஷயங்களையும் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் சொல்லப்படாத விஷயங்களையும் நாம் இந்த ஜுமாவுடைய விஷயத்தில் ஜுமாவுடைய உரையில் நாம் அறியலாம். முதல் விஷயம் குறித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரமுடைய மாதத்தை தன்னுடன் சேர்த்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஷஹருல்லாஹி முஹர்ரம். மற்ற எந்த மாதத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடன் சேர்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்குமே வராது. ஒன்று ரஜப முதர் என்று வரும், ரமதான் முபாரக் என்று வரும். ஆனால் முஹர்ரம் என்று பார்க்கும் பொழுது ஷஹருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரமுடைய மாதம் என்று சொல்லப்பட்டது ஹதீஸ்களிலும். இப்போ இங்கு இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை புனிதப்படுத்தியிருக்கின்றான், கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் பொதுவாகவே மக்காவுடைய மக்கள் அந்த காலத்தில் போர்க்களத்தில் ஈடுபடக்கூடிய விஷயங்களில் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த 4 மாதத்தை புனிதப்படுத்தி இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து இந்த போர்க்களம் செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். அதே தொடர்ச்சியாக நமக்கு இந்த மாதம் அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். இந்த மாதம் என்பது அல்லாஹ் தஆலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அப்ப அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்றால் படைத்தவன் கண்ணியப்படுத்தினான் என்றால் படைத்தினங்களும் இதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு இதை
அஷ்ஹுருல் ஹுரூமில் வைத்திருக்கின்றான். புனிதப்படுத்தப்பட்ட மாதம், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தஆலா தெரியப்படும். இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவது என்பது அல்லாஹு தஆலாவே நமக்கு கட்டிடுகின்றார். மற்ற மாதங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருபடி அதிகமாக இந்த மாதத்தை நாம் நம்முடைய அமல்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டு நன்மையான காரியங்களில் நாம் நம்மை அதிகமாக அமைத்துக் கொண்டு பாவமான விஷயங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் செய்வது அல்லாஹு தஆலா இதை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் மற்ற மாதங்களை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடம் மிக விருப்பமானதும் மிக சிறப்புக்குரிய ஒரு கூலியை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும் மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட. அதே போல கணித்துக்கூடிய பெரியோர்களே, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தவறுகளும் பிழைகளும் பாவங்களும் அல்லாஹ்விடம் எந்த அளவுக்கு இந்த மாதத்துடைய கண்ணியம் இருக்கின்றதோ அதே போல இந்த கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடியவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய விஷயத்திலும் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம், இந்த அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கொடுக்கின்றார் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில திரும்பவும் ஒரு புத்தாண்டை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான். 12 மாதம் முடிந்து திரும்ப முதல் மாதத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய கடந்த காலம் அல்லது கடந்த ஒரு வருடத்தில் நாம் என்ன அமல்களை செய்தோம், என்ன விஷயங்களை அதிகப்படுத்தினோம், எந்த விஷயங்களிலிருந்து நாம் விலகி இருந்தோம் என்ற விஷயத்தை சிந்திப்பது மட்டுமல்லாமல் அதனுடன் இந்த இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த காலத்தில் என்னால் எவ்வளவு அல்லாஹ் தஆலாவை வணங்கி வழிபட்டு அவனுக்கு விரும்பிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் முன்னெடுப்பு செய்வது என்பது ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண் மீது கடமையாக இருக்கு. ஏனென்றால் யாருக்கு இந்த வருடம், இந்த மாதம், இந்த இருக்கக்கூடிய நாட்கள் யாருடைய பெயர் பதிவாக இருக்கின்றதோ மௌத்துடைய பட்டியலில் அல்லாஹ் தான் அறியக்கூடியவன். போன வருடம் கடந்து விட்டது, இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் யாருடைய எல்லாம் மௌத்தாக வேண்டும், யாரெல்லாம் பிறக்க வேண்டும், யாருக்கெல்லாம் குணமடைய வேண்டும், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட வேண்டும், யாரெல்லாம் செல்வந்தராக ஆக வேண்டும், யாரெல்லாம் நஷ்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அவன் ஒரு வருடத்துடைய பட்டியலை வானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இது நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா பூமியை படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. ஆனா ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், வரக்கூடிய இந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை தெரியப்படுத்துகின்றான். அப்போ இருக்கக்கூடிய நாட்களில் கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹ்வுடைய விருப்பம் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ் தஆலாவை நாம் அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முஹர்ரமுடைய சிறப்புக்குரிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்று பார்த்தாலே அல்லாஹ்விடம் அது முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு. அப்ப பொதுவான நோன்பு, உபரியான நோன்புகள் வைப்பது இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கின்றது, ரமதானுடைய நோன்புக்கு அடுத்தபடியாக. அப்போ இருக்கக்கூடிய நஃபிலான நோன்புகளே என்று பார்த்தோம் என்றால் சிறந்த ஒரு நோன்பு என்று பார்த்தால் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு தான். ஏனென்றால் ரமதானுடைய நோன்பு என்பது கடமையான நோன்புக்கு பிறகு, இந்த ரமதானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய. அப்பொழுது இந்த மாதத்தில் நாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் நாம் என்ன செய்யலாம், நோன்பு வைத்துக் கொள்ளலாம். எந்த நாளிலும் நாம் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். பிரத்யேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் நமக்கு காட்டி தந்த வழிமுறையை பார்க்கும் பொழுது 10ஆம் முஹர்ரமில் நாம் நோன்பு நோற்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். நமக்கு புகாரி மற்றும் முஸ்லிமில் இதர ஹதீஸ் பிரகடனங்களில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 10ஆம் முஹர்ரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் முஹர்ரமில் நோன்பு வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த நோன்பு பிடிக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் ஆதரவு வைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா கடந்த வருடத்துடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா அவன் மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் இந்த நோன்பு மூலமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ இங்கு முஹர்ரமுடைய இந்த 10ஆம் நோன்பு நமக்கு வருவது இங்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் வரை
ரமதான் கடமையாகும் வரை இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரமதான் கடமையான பிறகு நோன்பு அதற்கு பிறகு உபரியான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இந்த நாளில் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது யூதர்கள் கூறினார்கள், இந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமையும் பனி இஸ்ரவேலர்களையும் ஃபிர்அவுனுடைய அந்த கொடுங்கோல் அந்த அரசரிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான், அவன் ஃபிர்அவுனை வீழ்த்தினான், முழுங்கினான் என்று அல்லாஹ் அங்கு அதற்காக நன்றி செலுத்த வண்ணமாக நாம் நோன்பு நோக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்லும் பொழுது, நஹ்னு அஹக்கு பிமூஸா மின்கும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தரப்பிலிருந்து நாம அதிக உரிமையாளர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நீங்க வெறும் மூசா அலைஹிஸ்ஸலாமை மட்டும் ஏற்றுக்கொண்டீர்கள், ஈசாவையும் இதற்கு முன்னால் இருந்த நபிமார்களையும் பிறகு முஹம்மதையும் நிராகரித்தீர்கள். நாம் நபி எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நபி மூசாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நபி ஈசாவையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் மீது ஈமான் கொண்டதனால நாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தரப்பில் நன்றி செலுத்துவதற்கு நாம் அதிக உரிமையாளர்கள். அது மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் என்ன சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம அதிக உரிமையாளர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, லஇன் பகீது அல் காதில் அஸுமன் நத்தாஸே, நான் அடுத்த வருடம் ஹயாத்தாக இருந்தால் நான் 9வது முஹர்ரம் என்றும் நான் நோட்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த ஆதரவு, அந்த விருப்பம், அந்த வலியுறுத்தலின் காரணமாகத்தான் நாம 9வது முஹர்ரமுடைய நோன்பையும், அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை நாளையுடைய நோன்பும் பிறகு அடுத்த நாளுடைய நோன்பு வைப்பது மார்க்க நமக்கு ஊக்குவித்திருக்கின்றது. ஆக வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நம்முடைய வேலைகள் எத்தனையோ இருக்கும். இந்த நோன்பை நாம் கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். 2 நோன்பை நாம் எடுக்கலாம். இல்லை, என்னால் முடியாத பட்சத்தில், அல்லது சிறார்கள் இருக்கின்றார்கள், சிறுமைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் 10வது நோன்பு நோப்பதற்காக ஊக்குவிக்கலாம். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவிடம் சிறந்த ஒரு கூலியை பெறலாம். இதை தவிர இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் என்று பார்க்கும் பொழுது கணிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சிறப்புகள் என்று பார்த்தால், நாம் பார்க்கக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்கள் நடக்கப்படக்கூடிய எல்லா விதமான சடங்குகளை பார்க்கும் பொழுது இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய மாதம், கவலைக்குரிய ஒரு மாதம், மிகவும் கவலையாக துக்கமாக இருக்கக்கூடிய மாதம் என்று வர்ணிக்கக்கூடிய சிலர், இதற்கும் மார்க்கத்திற்கும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இதே மாதத்தில் நம்முடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனாகிய மிகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அவர்களை நேசிப்பது, ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசிப்பது நம்முடைய ஈமானின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹசனை நேசிக்கக்கூடியவர், ஹசன் மற்றும் ஹுசைனை நேசிக்கக்கூடியவர் என்னை நேசிக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் நேசிக்கின்றோம், அவருடைய குடும்பத்தாரையும் நேசிக்கின்றோம், ஏன் அவருடைய சஹாபாக்களையும் நாம் நேசிக்கின்றோம். ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், முஸ்லிம்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த 10வது வரலாற்றில் 10வது முஹர்ரம் என்றுதான் கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்று நமக்கு பதிவாக இருக்கின்றது. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் இதை கவலை கொள்வது, இது கவலை நமக்கு இருக்க வேண்டும். அல்லது நமக்கு ஒரு மனசுல இந்த இழப்பை பற்றி நாம கவலை கொள்ள வேண்டும். எப்படி மற்ற சஹாபாக்கள் முஃபாத்தானார்களோ ஷஹீதானார்களோ இவர்களுடைய விஷயங்களை பற்றி நாம் கவலை கொள்வது அல்லது நமக்கு ஒரு கவலை வருவது என்பது ஈமானுடைய அடையாளம். ஆனா இதற்காக சடங்குகளை செய்து ஒவ்வொரு வருடமும் இதற்காக பிரத்யேகமான ஒரு அமர்வை ஏற்படுத்தி இதற்காக தன்னுடைய மார்பை அடித்துக் கொண்டு கத்தியால் தன்னை காயப்படுத்திக் கொண்டு பிளேடால் தன்னை அடித்துக் கொண்டு இப்படி என்று செய்யக்கூடிய விஷயங்கள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்திற்கு அடையாளம் கிடையாது. இவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய மஹப்பத்திற்கும் அடையாளம் கிடையாது. எந்த மார்க்கத்தில் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்களோ அந்த மார்க்கம் இதை செய்வதற்கு நமக்கு அனுமதிக்கவே இல்லை. ஒருவருடைய வீட்டார்கள் இறந்து விட்டார் என்றால் 3 நாட்களை விட அதிகமாக நம்ம துக்கம் அனுசரிக்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. 3 நாட்கள் வரை நீங்க உங்களுடைய கவலையில் இருக்கலாம், 4வது நாட்கள் இயல்பான வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயத்துல
கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக இந்த விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் ஷியாவுடைய கூட்டங்கள் செய்து கொண்டிருக்காங்க. அந்த கூட்டங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பாமரமா இருக்கக்கூடிய அறியாமை என்ன செய்யறாங்க, அதிலும் சென்று கலந்து கொள்கின்றார்கள். கருப்பாடை இந்த மாசத்தில் முழுமையாக பிரத்யேகமாக அணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உணவு வகையிலே அவர்களுடைய மாமிசங்களையும் மற்ற விஷயங்களை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்கின்றார்கள். சுப காரியங்களை செய்வதும் நிக்கா மற்றும் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் விஷயங்களும் புது வீட்டில் போகக்கூடிய விஷயங்களையும் எல்லா விதமான சுபகாரியத்தையும் தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எதற்காக? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் நம்முடைய வரலாற்றில் கொல்லப்பட்டார்களா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மௌத்தான சுமையா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாகவில்லையா? அவருடைய கணவர் யாசிர் அவர்கள் ஷஹீதாகவில்லையா? அதற்கு பிறகு வந்த சஹாபாக்கள் பத்ருடைய போரிலும் உஹதுடைய போரிலும் அகல் போரிலும் என்று எத்தனையோ போர்க்களத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அவர்களை கொண்டு நாம் துக்கவனை சேர்க்கின்றோமா? கிடையாது. மார்க்கம் எதற்கும் நமக்கு அனுமதிக்கும். எந்த அளவுக்கு என்றால், உயிரை விட, நம்முடைய தாய் தந்தையை விட, நம்முடைய குழந்தைகளை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்திற்கும் நாம் என்ன செய்வது கிடையாது. ஒவ்வொரு வருடம் துக்கம் அனுசரிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இது மார்க்கமான விஷயம் கிடையாது. எந்த மார்க்கத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்களோ அவர்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக இந்த மார்க்கமாக இருந்தது கிடையாது. இவர்கள் இப்பொழுது ஹயாத்தாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களை கண்டித்திருப்பார்கள். ஆக இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அடியார்கள். அப்படி இருந்தால் எல்லா சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அறிவிப்பு செய்து விட்டார். சிறுவர்களாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி தெரியப்படுத்தும் பொழுது, என்னுடைய ஒரு மகன், என்னுடைய ஒரு பேரன் அவன் கொல்லப்படுவான், ஷஹீதாக்கப்படுவான். இன்னொரு மகன் ஹசனாக இருக்கக்கூடிய அவன் 2 பெரிய முஸ்லிம் கூட்டத்தை அவன் இணைப்பான். அவர்களுக்கு மத்தியில் சில குரோதங்களும் சில அவருடைய மனஸ்தாபம் இருக்கக்கூடிய காரணத்தில் அவர் இருவர்களையும் இவன் சேர்ப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அறிவிப்பு செய்தார்கள். அதுதான் நடந்திருக்கின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாரை நேசிப்பது என்பது நம்முடைய ஈமானின் ஒரு பங்கு. ஆனால் இந்த நேசத்துடைய அடையாளம் என்ன கிடையாது. அவர்களுடைய மௌத்தோ அவங்களுடைய ஷஹீதான அந்த நாளை ஒவ்வொரு வருடமும் இப்படி ஒரு விழாவாக கொண்டாடுவது என்பது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கவில்லை. இது மார்க்கத்திற்கு முரணான எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த இணை வைத்தலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ, எந்த இணை வைத்தலும் ஷிர்க்குடைய விஷயங்களில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலகி இருந்தார்களோ, தௌஹீதில் இருந்தார்கள், இதற்கு முழுமையாக முரணாக இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பஞ்சா எடுக்கக்கூடிய பஞ்சா என்று சொல்லக்கூடிய அல்லது தார தப்பட்டை என்ற எடுக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க, என்ன நடக்குது. இதுல முழுமையாக ஷிர்க் தான் நடக்குது. அது கையுடைய அந்த பஞ்சாவும் அல்லது வாழும் அல்லது மற்ற ஏதாவது வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இதற்கு கீழே குழந்தைக்கு அவங்க கொண்டு வராங்க. இது கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு எப்போதுமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதன் மூலமாக மயில் தோதை வைத்து அங்க அடிக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன செய்யறாங்க, அவங்க பர்க்கத்தை பெறுகின்றோம் என்று பெறக்கூடிய நிலை பார்க்கின்றோம். ஆங்காங்க டென்ட்டுகள் போட்டு இந்த விஷயங்கள் செய்யப்படுகின்ற இந்த மாதத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இது முழுமையாக இணை வைத்தல் தான். இந்த விஷயத்தை அழிப்பதற்காக தான், ஒழிப்பதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். மக்காவுடைய மக்களும் இதுதான் செய்தார்கள். இவங்களுடைய இந்த கைகளில் பார்க்கும் பொழுது எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன? இவர்களுடைய அந்த கரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு விரல்களில்? இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர், பிறகு அலி முர்ததா அலி ரலியல்லாஹுடைய பெயர், வபனைஹுமா இவர்களுடைய 2 மகனார் ஹசன் மற்றும் ஹுசைன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களை கொண்டு அல்லாஹ் அக்பர், இவர்களுடைய கொள்கை எந்த அளவுக்கு பாருங்க. இவர்களை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைப்போம். இந்த பிரபஞ்சத்தில் எது வேண்டும் என்றாலும் நாம் அவர்கள் மாற்றுவதற்கு சக்தி பெற்றவர்கள் என்று அவர்களுடைய அந்த கொள்கை இருக்கு. இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், நோய்வாய் எது இருந்தாலும் இவர்களை கொண்டு, எனக்கு 5 இருக்கின்றார்கள், இவர்களை கொண்டு நான் எல்லா விதமான விஷயங்களையும் நான் சுப்ஹானல்லாஹ் நான் அகற்றி விடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் இருக்காங்க. எந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்களோ, தன்னுடைய மகளை பார்த்து, யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத் இத்தகில்லா ஃபஇன்னி லா உக்னி அன்கி மின் அல்லாஹி ஷைஆ, ஃபாத்திமா என்னுடைய மகள் ஃபாத்திமை, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா உனக்கு எதிராக ஒரு தீர்ப்பளித்து விட்டான் என்றால் உனக்கு உதவி செய்யக்கூடியவன் நான் உன்னுடைய தந்தை, நான் இருக்க முடியாது, என்னால் செய்ய முடியாது. ஆக உன்னை நீ காப்பாற்றிக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்த்து சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட உடைய
நபியுடைய பெயர்களை கொண்டு இணை வைக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இது நாம மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இல்ல, ஆனா நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. இது நாம் அழகான முறையில் தெரியப்படுத்துறோம். எந்த நோக்கத்திற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ, எந்த நோக்கத்திற்காக வேதங்கள் இறக்கப்பட்டதோ, தௌஹீதுடைய விஷயங்கள் வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் நாம் அழகாக அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துறோம். கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த விஷயம் அழகான முறையில் நம்முடைய பண்புகளை கொண்டு நாம் தெரியப்படுத்தும் பொழுது விலகக்கூடியவராக இருப்பார்கள். நாமும் சில காலத்தில் அந்த நிலையில் இருந்திருக்கலாம், அல்லது அதை விட கொஞ்சம் சில விஷயங்கள் நாம் செய்திருக்கலாம். அல்லாஹு தஆலா உடைய சில அடியார்கள் நம்முடைய செவியில் சில விஷயங்களை கேட்கும் அளவுக்கு செய்தார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஹீதில் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இதை நம் மட்டும் இல்லாமல் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும். நினைத்துக்கூடிய அல்லாஹ்வியார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இது மாதிரி விஷயங்கள் இதற்குள்ள செல்வது என்பது தடை செய்யப்பட்டது, இது இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியப்படுத்த இன்று தெரியப்படுத்தினால்தான் அவர்கள் குழந்தைகள் இளைஞர்களாக ஆகும் பொழுது அவர்களுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய நிலை ஏற்படும். இன்று நாம் மௌனமாக இருந்து விட்டோம். நான் தௌஹீதில் இருக்கேன், நான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றேன் என்று நாம் மட்டும் இருந்து விட்ட முடிய வீட்டார்களுடைய கவலை கொள்ளவில்லை. நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலிருந்து என்ன இணை வைத்துடைய விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் தீர்ப்பளித்து நாம் அதற்குரிய பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இங்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொன்றவர் யாரு கொன்றாலும் சரி, அது அநியாயக்காரர் தான். அல்லாஹ்விடம் அதற்குரிய கூலி அவர் தேடிக்கொள்வார். அது யாராக இருக்கட்டும், எத்தனை பேராக இருக்கட்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹாதத்தும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி மற்றும் அறிவிப்பின் அடிப்படையில். அப்போ இது தனியாக நாம் ஒரு சடங்காக ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய விஷயங்கள் செய்வது என்பது நாம் இந்த விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. இதே போல இதை தொடர்பாக விஷயம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை கொண்டு, இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய மக்தலை கொண்டு அவங்களை கொல்லப்பட்டார்கள் என்று கொண்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சஹாபாக்களை கொச்சைப்படுத்துகின்றார்கள், சஹாபாக்களை சபிக்கின்றார்கள், சஹாபாக்களை பத்துவா செய்கின்றார்கள், லானத் செய்கின்றார்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ் அக்பர் யார அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களையும் என்ன செய்ய சபிக்கிறாங்க. அது மட்டுமா எல்லா சஹாபாக்களையும் ஷியாக்கள் பார்க்கும் பொழுது 7 சஹாபாக்களை தவிர எல்லா சஹாபாக்களும் நவுதுபில்லாஹி மின் தாலிக் அவங்க காஃபிர் ஆகி விட்டார்கள் என்ற அவங்களுடைய கொள்கை இருக்கு. என்னென்ன கொள்கை அவர்களுடைய விஷயத்தில் இருக்கு. ஆனால் நாம அவர்களுடைய விஷயத்தில் நாம் அறியாமல் அவர்களுடைய விஷயத்தில் நாம் எடுத்துக் கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்து. அது எல்லா சஹாபாக்களும் பிரத்யேகமாக இந்த விஷயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவருடைய பெயர் ரொம்ப அடிபடுது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் சிறந்த சஹாபாக்கள் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து போற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விஷயத்தில் அவர்களை நாம் சில விமர்சனமோ அல்லது அவருடைய விஷயத்தில் சில மனசுல ஒரு கலங்கமோ அல்லது ஒரு கெட்ட ஒரு எண்ணம் வைப்பது என்ன நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தஆலா பொதுவான பொருத்தத்தை கொடுத்து விட்டான். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன் என்று, ரலியல்லாஹு அன்ஹு வரது அன் என்ற அந்த பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு பிறகு படைத்த இறைவனே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டு அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திய அந்த ரப்பு, நாம் யார் அவர்களை பற்றி பேசுவதற்கு? நமக்கு என்ன தகுதி அவர்களை பற்றி பேசுவதற்கு? நம்முடைய நிலையை பார்த்தால் நம்முடைய வீட்டையும் நாம் சரிப்படுத்த முடியல, நாட்டை பத்தி நாம் பேசிட்டு இருக்கோம் உட்காந்து டீ கடையில. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகளோ அல்லது ஆணோ அல்லது வாலிப வயது அடைந்த தொழுகைக்கு போறானா கேட்பதற்கு துணிச்சல் இல்லை. ஏன்? அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா பேசுறதுக்கு தகப்பனுக்கு என்ன அவர்களுக்கு துணிச்சல் வரல. ஏன் பிரச்சனை? ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆகி தனியாக போறதுக்கா? அது எதற்கு சொல்லிட்டு சைலண்டா இருக்கிறாங்க. வயசாகி விட்டது, இளம் வயதாகி விட்டது, அவர்களுக்கு நம்ம எதிர்த்து பேசக்கூடாது என்று இது மாதிரி நிலையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இருக்கிறான். ஆனா நாட்டுடைய விஷயங்களை அல்லது மற்ற விஷயங்களை பேசுவது என்பது நாம் வாய்க்கிலேயே பேசக்கூடியவர்கள். இப்ப நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மால் சீர்படுத்த முடியல. சஹாபாக்களை மீடியாவிலும் யூடியூபிலும் அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள் நாம் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்கள், யார் கொன்றா, என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வரலாற்று எல்லாம் என்ன, இந்த விஷயத்தை பேசுவது நம்ம பாமர மக்கள் பேசக்கூடாது.
இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? நாம் முறையாக அதற்குரிய மார்க்கத்துடைய அந்த வரலாற்று என்ன ஆதாரமாக இருக்கின்றோம் அந்த விஷயங்கள் நமக்கு ஆர்வம் இருந்து அதை படிக்கணும். ஆனால் இங்கு நம்ம பார்க்கின்றோம் யூடியூபிலும் குறிப்பாக இந்த ஊடகத்தில் அல்லாஹ் சஹாபாக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமே இருந்து கொண்டுதான். எவ்வளவெல்லாம் இவர்களை தரக்குறவா பேசணுமோ பேசக்கூடிய நிலை இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து? ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய முஸ்தஷ்ரிக்கீன்கள் மேற்கத்தியவாதிகளுடைய தாக்கம் தான் ஏற்பட்டது. அங்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை தாக்கினார்கள், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை தாக்கினார்கள், ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களை தாக்கினார்கள், ஷியாக்கள் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தாக்கினார்கள். இப்படி என்று சஹாபாக்களை ஒவ்வொருவரும் அவர்கள் விமர்சனம் செய்யும் பொழுது அவர்களுடைய விஷயத்துல களங்கம் ஏற்படுது, அவர்கள் அறிவித்த ஹதீஸ் சந்தேகம் ஏற்படும். இதை ஏற்படுத்துவதற்காக தான் சஹாபாக்களை பற்றிய சில விமர்சனங்கள் ஏற்படும். இது அனைத்துமே கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்கள் ஷியாக்கள் மூலமாக வரக்கூடியது. அறிந்தும் அறியாமலும் நாம அதை எடுத்துக்கொள்கின்றோம். எந்த இறைவன் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்தானோ அவர்களை பற்றி விமர்சனம் செய்வது நமக்கு, அல்லது அவர்களுடைய குறைகளை தேடி தேடி துருவி நாம மக்களுக்கு மத்தியில பரப்புவது என்பது ஒரு மனிதனுக்கு உகர்ந்தது கிடையாது. நம்முடைய வீட்டாரில் ஒருவர் மௌத்தாகிவிட்டார் என்றால் அவருடைய குறை நமக்கு தெரிந்திருந்தாலும் என்ன நாம் அவருடைய குறையை பரப்புகின்றோமா? மௌத்தாகிவிட்டார், சரி மௌத்தாயிட்டாரு, அல்லாஹ் அவங்களுடைய விஷயத்துல மன்னிக்கட்டும் என்று நாம் மௌனமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் இருந்தால் தெரியப்படுத்தவில்லை, மௌனமாக இருக்கும். இப்படி நம்முடைய விஷயத்திலே நாம் இவ்வளவு ஒரு பேணுதலாக இருக்கணும் என்றால் சஹாபாக்குடைய விஷயத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சில விஷயங்கள் அதை பகிரங்கமாக தெரியப்படுத்தி மக்களுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றி சந்தேகத்தை ஏற்படுத்தும் பொழுது மார்க்கத்திலே சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஏனென்றால் இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து பெற்றவர்கள் யார்? சஹாபாக்கள். அந்த உத்தம சஹாபாக்கள் தன்னுடைய அல்லாஹ் அக்பர் உயிரையும் தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை பாதுகாத்த அந்த சஹாபாக்களை நாம 15 நூற்றாண்டு வந்த பிறகு மிக சர்வசாதாரண அவர்களை பற்றி நம்ம கொச்சையாக பேசக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் சஹாபாக்களுடைய பெயரை நாம் கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன் என்ற அந்த துஆ வர வேண்டும். அவர்களுடைய சிறு குறைகள் நம்முடைய செவியில் விழுந்தாலும் அல்லது அதை படித்தாலும் அந்த விஷயத்தில் அல்லாவே அவன் என்ன செய்தான்? மன்னித்து விட்டானே, நாம் என்ன விமர்சனம் செய்வது என்று நாம் இருப்பது இது பாதுகாப்பான விஷயமாக இருக்கின்றது. இல்லை என்றால் கணித்துக்கூறிய அல்லாஹ் அடியார்களே, இன்று சர்வசாதாரணமா யார் வேண்டாலும் எதை வேண்டுமானால் பேசக்கூடியவர். எப்படி மற்றவன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கொச்சையாக பேசுகின்றான், விவாதத்துடைய பேரில போகும் பொழுது மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவரும் கொச்சையாக பேசுறான். ஏன்? இவன் அவனுடைய நபியையோ அல்லது அவனுடைய அவங்க ஏற்றுக்கொண்ட கடவுளாக இருக்கக்கூடியவரை கொச்சையாக பேசக்கூடிய முஸ்லிம்கள். இதனால் என்ன ஆகுது? அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை தரக்குறையாக பேசக்கூடியவர்கள். அல்லாஹ்வே நமக்கு சொல்லிட்டான், நீங்க சிலைகளை ஏசாதீங்க, அவங்களை திட்டாதீங்க, கெட்ட வார்த்தை நீங்க சொல்லாதீங்க. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். காரணம், அல்லாஹ்வை திட்டக்கூடிய காரணம் ஏற்பட்டது உங்களால தான். அவங்களுக்கு அறியாமையில் அவங்க அல்லாஹ்வை படைத்த இறைவனை அவர்கள் இயேசுவார்கள், திட்டுவார்கள். ஆக நீங்க என்ன செய்யாதீங்க? அவர்களுடைய சிலைகளை நீங்க திட்டாதீங்க, அவர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருமறை தெரியப்படுத்த எதற்காக? அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார். இதே நிலைதான் இங்கு ஏற்படுகின்றது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துவது என்பது அவர்களுடன் எல்லா நிலையிலும் அவர்கள் ஒரு நிழலாக இருந்து அவர்களை முழுமையாக அவர்கள் பாதுகாத்த அந்த சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்கள், சஹாபியாக்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது முஃமினுடைய ஒரு அடையாளம். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் அகீதா தஹாவியாவில் சொல்லும் பொழுது ஹுப்பு ஸஹாபா ஈமானுன் வ தீனுன் வ இஹ்சானுன், சஹாபாக்களை நேசிப்பது என்பது இது ஈமானுடைய ஒரு பங்கு, இது மார்க்கத்தில் ஒரு அம்சம், இது அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கின்றது. அவர்களை வெறுப்பது என்பது இது குஃப்ரு வரையும் கொண்டு செல்லும், இது பெரும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகளுக்கு நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த மார்க்கம் தூய்மையான மார்க்கம், மிக அழகான எளிமையான மார்க்கம். இது எப்பொழுதுமே ஒருவரை மாய்த்துக் கொண்டு, ஒருவரை அடித்துக் கொண்டு, ஒருவரை காயப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று எப்பொழுதுமே சொல்லார். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் பார்க்கின்றோம் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கின்றது. இதே மார்க்கத்தில் இதே நிலை என்ன? புத்தாடை அணிவதும் ஒரு கொள்கையாக வைத்திருக்காங்க. முஹர்ரமுடைய மாதம்
புத்தாண்டு புத்தாடை அணிந்தோம் என்றால் வருஷம் ஃபுல்லா புத்தாண்டு தான் புத்தாடை தான் அணிந்து கொண்டிருப்போம். முதல் நாள்ல முஹர்ரமுடைய மாதத்துல முதல் நாள்ல நம்ம நல்ல உணவுகளை நம்முடைய குடும்பத்தினருக்கு கொடுக்கும் பொழுது வருடம் முழுவதும் நல்ல வரக்கத்தும் கயிறும் ஏற்படும் என்று இப்படிப்பட்ட நிலை இருக்கு. இந்த மாதம் அல்லாஹ்வால் புனிதப்பட்ட மாதம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொள்கை வைப்பது என்பது மார்க்கத்தில் எங்குமே நமக்கு சொல்லப்படல. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால் இதை நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்களை நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பாவமான செயல்களும் பிதாட்டான செயல்களும் அனாச்சாரங்களான விஷயங்களில் இருந்து நம்மை விலகி கொண்டு குறிப்பாக சஹாபாக்களை நாம் கொச்சைப்படுத்தக்கூடிய அல்லது அவர்களுடைய விஷயத்தில் விமர்சனம் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் இங்கு பதிவு செய்கின்ற கணிக்கக்கூடிய அல்லாஹ்வியார்கள் இது அதிகமாக பரவி கொண்டிருக்கு. சர்வசாதாரணமாக நினைக்கின்றார்கள் சஹாபாக்களுடைய விஷயத்தில் விமர்சனம் செய்வது என்று. அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருவானாக. அல்லாஹு தாலா யாரெல்லாம் நம்முடைய உற்றார்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய முஸ்லிமாக்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனர் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பூரண குணத்தையும் நிவாரணத்தையும் கொடுத்து அருள்வானாக. யாரெல்லாம் சிரமத்திலும் பிரச்சனையிலும் சோதனையிலும் இருக்கின்ற அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சோதனையிலிருந்து விடிய காலம் மற்றும் அவர்களுக்கு தீர்வை எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. யாரெல்லாம் கடனாளியாக இருக்கின்றார்கள் அல்லாஹு தஆலாவுடைய கடனை நீ மறைமுகமாக அதை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தை அவர்கள் கொடுத்தருவானாக. ஹயாத் இருக்கும் வரை அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானிலே வைக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தருவானாக. மௌத்து என்று நமக்கு அல்லாஹ் தஆலா நிர்ணயித்திருக்கின்றான் அங்கு ஈமானுடைய மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருவானாக. குறிப்பாக அல்லாஹ் தஆலா பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் நீ உதவி புரிவாயாக. பலஸ்தீன் மக்களுடைய நிலையை நீ அவரை நிலையை அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். உன்னை விட கருணையாளன் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் கிடையாது. அவர்கள் உன்னுடைய அடியார்கள். யா அல்லாஹ் அந்த அடியார்கள் மீது அநியாயம் செய்யப்படுகின்றது. நீனே அவர்களை பாதுகாவலனாக இருக்கின்றாய். அது அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுக்கு அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு பாடமாக நீ ஏற்படுத்துவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இணைத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இந்த மாதம் பீட மாதம் என்றும் அல்லது இந்த மாதம் ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய மாதம் என்ற அடிப்படையில மக்கள் உணவையும் என்ன அவர்கள் தடை செய்து கொள்கின்றார்கள். சில வீட்டில் முஹர்ரமுடைய முதல் 10 நாட்களோ அல்லது முஹர்ரமுடைய மாதத்தில் மாமிசம் சாப்பிடுவது என்பது தடை செய்து கொள்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிய அல்லாஹ் அனுமதித்த விஷயத்தை தடை செய்து கொள்வதற்கு நபிக்கு அனுமதி கிடையாது. நமக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்படும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவம் நமக்கு தெரியாதா? ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சில சிரமங்கள் வீட்டுல ஏற்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் சாப்பிடுவதை இதற்கு மேல் நான் தேனை சாப்பிட மாட்டேன் என்று ஒரு கெட்ட வாடை வந்ததனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இதற்கு மேல நான் இந்த தேனை சாப்பிட மாட்டேன் என்று அல்லாஹ் உடனே வசனத்தை சுப்ஹானல்லாஹ் சூராவை அல்லாஹ் தஆலா சூரத்து தஹரீம் இறக்கி யா அய்யுன் நபியு லிமா துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், நபியே அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீ யாரு ஹராமாக்குவதற்காக உன் மீது நீ தடை செய்து கொள்வதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தாங்க என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான் என்றால் அல்லாஹ் நமக்கு அனுமதித்த விஷயங்கள் நமக்கு ஆகுமான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இது நாம தடை செய்வது என்பது நமக்கு அனுமதி கிடையாது. அதே போல நிக்காவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் முஹர்ரமுடைய மாதத்தில் செய்வதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்படி தடையாக நினைத்து அல்லது இந்த மாதத்தில் செய்தோம் என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று நினைக்கின்றோம் என்றால் நம்முடைய ஈமானுடைய ஒரு பலவீனம் தான். எல்லா மாதம் அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட மாதம், எல்லா மாதம் சிறப்புக்குரிய மாதம். மனிதனுடைய நல்ல நாளும் கெட்ட நாளும் அவனுடைய அமல்களின் அடிப்படையில் தான் நடக்குமே தவிர அந்த நாட்களை கொண்டு கிடையாது. எனக்கு நல்ல நாள் என்பது எப்பொழுது? நான் அந்த காலையில் இருந்து இரவு வரை நல்ல அமல்களில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹு தஆலா தடை செய்த விஷயத்திலிருந்து விலகி கொண்டு இருந்தேன் என்றால் அந்த நாள் எனக்கு நல்ல நாள். அதுவே அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணித்து அலட்சியமாக இருந்து அல்லாஹ் தடை செய்த அவனுடைய வரம்பை மீறி நான் வாழ்ந்தேன் என்றால் அந்த இரவு அந்த நாள் எனக்கு மிக கெட்ட நாளாக. அப்போ ஒரு மனிதனுக்கு நல்லதும் கெட்டதும் அவனுடைய அமல்களின் அடிப்படையில் தான் இருக்கே தவிர நாட்கள் அவனுக்கு நல்ல காலம் கெட்ட காலம் என்று இருப்பது கிடையாது. இது மாற்று மதத்துடைய ஒரு
ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. மார்க்கம் எல்லா நாளையும் சிறந்த நாளாக தான் ஆக்கியிருக்கின்றான். அந்த நாள் சிறந்ததாக ஆக்கிக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. அமல்களின் அடிப்படையிலும் வரம்பை மீறாமல் அல்லாஹ் தஆலா கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால் ஒவ்வொரு நாளும் அந்த சிறந்த நாளாக இருக்கும். இல்லை என்றால் அந்த நாள் அவனுக்கு ஒரு சிரமமான நாளாகத்தான் ஆகும். இந்த விஷயத்தை நாம் நினைவுகொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் முஹர்ரமுடைய இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய நோன்பை நாம் பிடித்து அல்லாஹ் தஆலாவிடம் பாவம் மன்னிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். வக்ரதாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கிமுஸ்ஸலாம்.